ஹாய் நட்புறவுகளே, வணக்கம். நான் உங்கள் மகிமா. அனைத்து நட்புறவுகளுக்கும் ஹாப்பி தீபாவளி. எங்கள் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வெடி வெடிக்க. ஆமாம், வாங்க நட்புறவுகளே, எல்லோரும் வாங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து வெடி வெடிக்கலாம். என்ன 4-5 கை வருது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம மனோஜ் குட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து தான் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டில் வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். வாங்க வாங்க, கண்டிப்பாக வெடிப்போம். எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குங்க, வயசாயிடுச்சில் கொஞ்சம் பயமாக இருக்குது வெடிக்கிறதுக்கு. அவங்களை சொல்லிக்கிட்டே இருந்தேன். பாருங்கள், இது செம்ம பெரிய வெடி, என்னமோ 2000 வாலாவாம் சொல்லியிருக்காங்க. இதையும் வெடிக்க ரெடி ஆகிட்டுருக்காங்க. முடியல. அவன் ஆசையும் கிளியர் பண்ணுங்க. இல்ல, அவன் இவ்வளவு நேரம் வரமாட்டேன், கரெக்டா இப்பதான் வட்ட ஆரம்பிச்சிருச்சு. வைக்கல எடுத்துடாம கையில கீழே படிக்கிறோம். தண்ணி விட்டுருவோம். இது போய் சுத்தி வச்சுருவோம். ஐபோன் வைங்கண்ணா, ஐபோன் வைங்கண்ணா. வை ஃபுல்லா வைக்காதீங்க. எல்லாம் வைடா.
வெடிக்குமா? நான் வேற அந்த புசு புசு வருமாடா? புசு புசு பாம்பு மாதிரி வரும்ல, அது இங்க வச்சேன். அது நடிச்சிட்டு தானே வச்சோம். அதுக்கு மேல வேற வச்சிருக்கேன் தெரியுமா? இங்க வச்சிருவா கறிகிறது அது கருகாது. ரோட்ல தரையில வச்சு வேற என்ன இது வச்சுக்கோ அது சொங்கின்னு வரும்னு நினைக்கிறேன். சரி ஒரு ஜாட்டை இருக்க சாட்டையிலே வெடிச்சுக்கோங்க. அவ்வளவுதான், காலி ஆயிடுச்சு. தண்ணி லைட்டா தீக்கு வேலை பாக்குறீங்க ப்ரோ. தள்ளி ப்ரோ கொஞ்சம் பக்கத்துல நான் வச்சேன் ப்ரோ. இப்படித்தான்டா போவோம். பண்ணி விட்டுறாதீங்கடா. ஏன் இங்க வைக்குமா? இது என்னன்னு பாப்போம். அது பாம்பு. ஏமா ஏமா இது வைங்கம்மா. பாம்பை போச்சாங்க எங்க வைக்கணும்? மேல வைங்க. வாங்க வாங்க. லெவல் பாட்டு இதா. சம்மடா. அவர் வெடிக்கணும். பயமா இருக்கே. வச்சுட்டு ஓடி வந்துரு. ரோட்ல வாங்க வாங்க. அவ்வளோதாங்க, நல்லபடியாக வெடிச்சு இங்கேலாம் வந்து வெடிக்காத வெடியாக வீட்டுக்கிட்ட வெடிச்சிட்டோம். வெளியில் வந்து கொஞ்சம் டம் டம் என்று வெடிக்கும் என்ற அந்த வெடியை மட்டும் வெளியில் வந்து வெடித்தோங்க. ஏன்னா வீட்டு பக்கத்தில் எல்லாம் வண்டியெல்லாம் நிற்கிது. இன்னொன்று எனக்கு ரொம்ப பயம், அதான் தனியாக வாங்கடான்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. வெளியில் கூட்டிகிட்டு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் வந்து பெரிய பெரிய வெடிங்க, அதனால் இங்கேயே வெடிச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதோட என் பையன் பாருங்கள், பயங்கரமாக வெடியை கையில் பிடிச்செல்லாம் போட்டுட்ருக்காரு, வீர சாகசம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாங்களும் அதை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். எனக்கு இந்த மாதிரி வெடிக்கிற வெடியெல்லாம் போடுறது எனக்கு கொஞ்சம் பயம்தான். நானும் போடுவேன், சின்ன வயசில் போட்டேன். இப்போ வயசு ஏஜில் ஓடி வரவங்களே வெடிச்சிடும், அதுக்காக பயந்து நான் போடவே இல்லை. அப்புறம் நம்ம தம்பி தான் போட்டுட்டு இருந்தான், இன்னொன்று அவனோட ஃப்ரெண்ட்ஸும் போட்டுட்டு இருந்தாங்க. வருஷம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க, வேட்டி வெடிக்கிற நேரத்துக்கு மட்டும் வந்துடுவாங்க, வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். நாங்கள் எந்த வருஷமும் வீடியோ எடுத்து எங்கள் வீட்டில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் போடுவோம். இந்த வருஷம் நம்மளோட சேனலில் போட்டுருவோம் அப்படி சொல்லிட்டு போட்டோம். அதுதான் என் பையன் பாருங்கள் எப்படி பறக்க விட்றான வெடியை. ஆமாங்க, பயங்கரமாக வெடிப்பான். அவனுக்காகவே நாங்கள் வருஷம் எப்படியுமே வெடி வாங்கிடுவோம். எதுக்கு கிட்டாம பார்த்து வச்சுருக்க? என்னடா இவ்வளோ நேரம் கழிச்சது பொடி வருது? அவன் கடைசி வரைக்கும் பிடிச்சிருக்கானுங்க. இவங்க தான் அது ரொம்ப இதுவாக இருக்குது, அவங்க ஏன்டா ஒளிஞ்சிருக்காங்க? என்ன பண்ணுறான்? கண்ணே தெரிய மாட்டேங்குது. வெளிச்சத்துக்கு வா.
இருக்கான். வீரதன் பயம். இவன் அப்படித்தாண்டா வைக்கான், அடியில போய் வச்சுக்கிறான்டா. கீழே நீ எங்க வர்ற? போட்டு பண்ணுவா தெரியுமா? வச்சுட்டு கால் பண்ணுவான். இல்ல இவன் வண்டி வரைக்கும் பேக்கெட்டுக்குள்ள போடாம இருக்குடா, எனக்கு பயமா இருக்கு. பிச்சு தாண்டா வச்சிருக்கேன், பயப்படாம வைங்கடா. பிச்சு குடுறா டேய், அது பிச்சு குடு. இல்ல இது பிக்காம இருக்கு. ஏ பிச்சு கொடு மனம். வண்டி வருது. ஏ வண்டி வருது. உனக்காகவே பிச்சு வச்சிருக்கேன், பெருசா பிச்சிருக்கேன். இல்ல சரி, 2 பேரும் ஒண்ணா நிக்கிறாங்க. அதான் அதுக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி வச்சுட்டு வந்துருக்கலாம். ஏ என்னடா என்னடா வரும் வரும் அடிக்கும். அது ரொம்ப நேரம் நிக்குது. உனக்காக தான் பெருசா பிச்சிருக்கேன்னு சொன்னோம்ல. வெடிக்கவே இல்ல. இந்த சரி இதான் வந்து ஏ வெடிக்கவே இல்ல. ஏன்னா பச்சை நான் அப்புறம் அடப்பாவியடா. இல்ல ஆகுது. அதெல்லாம் பண்ணா மண்ணுக்குள்ள போச்சுட்டு இருக்கான். என்னடா விட்டு விட்டு பண்றான். அவன் உட்காந்து அது எவன் போது அடிக்க போது பிளாஸ்டிக் எடுத்து வந்து என்னடா உள்ள பத்திக்கிட்டு இருக்குது. அது இருந்துச்சுன்னா இல்ல ஏ இருடா. ஏடா அது மத்தாப்புன்னு நினைக்க, இங்க வச்சு வச்சிருந்துக்கலாம். ஏ இருங்கடா மனோஜே. எச்சோடு இப்படி கொட்டப்படுது. ஏ அந்த பக்கம் பாரு. ரைட் நம்ம தான் வாங்கி எடுத்து இல்ல அங்க தள்ளி வாங்கி கொடு. ஐயா இது வேற வெளிய நிக்கிது பண்ணிட்டு. இவ்வளவுதானா? சதறிடுச்சு. ஆமா சரி. இது வந்து நாங்க வந்து ஏஐ டெக்னாலஜி மூலமா கண்டுபிடிச்சிருக்கோம். ஏமா இங்கிட்டு வாங்க, ஏ. திடீர்னு ஒண்ணும் பண்ண முடியாது. அது வேகமா பண்ணி ஸ்லோவா தான் வரும். 1 2 3 1 2 3 1 2 3. ஏய் அடிச்சிச்சு. வரணும்னே பயப்படுதா, பயம் இருக்குல்ல. இவ்வளவுதானா இது? ஏமா அப்படி இரு 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 இரு. டம்மி பாப்பா பேக். மாறு. வாடா. ஏய் வாங்கடா வாங்க. ஏய் வாங்க வாங்க. அங்க ரோல் பண்ணிட்டு அப்படியே எடுக்க வேண்டியது. இந்தா இந்த அம்மா ரோல் பண்ணி தான் எடுத்தா. புடிங்க எல்லாரும் வாங்க. ஏய் வாங்க பிடிங்கடா. இந்த பிடி, கையில பிடி. ஏய் புடிங்க வச்சுடா. ரைட்டு போங்க. பண்ண மாதிரி கையில வச்சு சுத்தலாம் செய்வோம். ஏய் இங்க தான் கேப்பறீங்களா, கொஞ்சம் தள்ளி வைங்கயா. ஏய் இது இங்க பாரு மனோஜ். இருக்கா? வாங்க எல்லாரும் ஒண்ணா போவோம். ஆமா. கால் லாஸ்ட் ஒரு ஆள் வச்சிட்டு போங்க. ரெடியா? இரு. ஏய் பெரிய வெடி. ஏய் நீங்க இங்கிட்டு வாங்க, நீங்க இங்கிட்டு வாங்க. சரி ரெடியா வைக்கலாம். ஹலோ ரொம்ப நேரம் ஆகும்டா வெடிக்கிறதுக்கு, வாங்கடா. ஆள் வந்தா மட்டும் நிப்பாட்டுங்க. ரொம்ப நேரம் ஆகும் வெடிக்க. வரும் பாதியில் கட்டாக இருந்துச்சுல. ஆமாம்
இங்க காட்டு இங்க காட்டு. சரி ரைட் சிவராமே கீழே எப்படிடா கரெக்டா போயிடுறேன் இவனை கீழே விடாதீடா இருங்கடா அணைச்சிடாதீங்க அணைச்சிடாதீங்க. தீப்பெட்டி இல்ல தீப்பெட்டி இல்லடா. தம்பி யாரா வைக்கல யாரா ஒத்தங்க வைக்கிறது இது யாராவது இது எல்லாம் கொஞ்சம் சரி வை 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 மொத்தமாக பிடிச்சிக்கொண்டா எங்கேயும் விளக்கு அணைக்காம விட மாட்டாங்க. வயசானவங்களை கூட்டாளிங்க என்னடா பத்தவே மாட்டேங்குது. ஏடா நீங்கள் எண்ணெய் ஆகுறீங்கடா கம்பி மத்தா. சீக்கிரம் பார்த்தீங்க. சரி ரைட்டு ஈரடா ஈரடா. தம்பி அணைக்க அது மேலேயே போய் அமுக்குறான் பாரு. அது இருடா அணைச்சிடாதீங்கடா. ஒரு ஆள் பத்த வைக்கல. ஒரு கம்பி மத்தாவை பார்த்தா குறுக்கொழி வயசாயிட்டு சீக்கிரம் வயசாயிட்டு புகை வருது. என்னடா அது கம்பி மத்தத்தை கருப்பா ஏ எந்திரிமா இல்லாமையே சுத்துவோம். எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு 10 சந்தன எனக்கெல்லாம் பிடிச்சிச்சு. கம்பி மத்தப்பங்க இருக்கு இந்தா தீபாவளி வெடியெல்லாம் நல்லபடியாக சூப்பராக வெடித்து முடித்து ஹாப்பி தீபாவளியும் நான் சொல்லிவிட்டு முடிவிட்டேன். அடுத்ததாக நம்ம பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்போம்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வருஷம் நம்ம வீட்டில் தான் நைட் சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதனால் இன்றைக்கி இந்த வருஷமும் உட்காந்து சாப்பிட்றாங்க. வருஷம் வந்துடுவாங்க தம்பிங்க எல்லாருமே வந்து சூப்பராக தீபாவளி என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. அதோட நல்லா இருக்காடா சாப்பாடு எப்படின்னு கேட்டேன். சூப்பராக இருக்குமா, அதுவும் ஒரே நாளில் இவ்வளோ சாப்பாடாம்மா சமம்மான்னு சொல்லி சாப்பிட்டுட்டு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு மன நிறைவாக எல்லோருக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு இந்த வருஷம் தீபாவளி செம்மையாக சூப்பராக போச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் தீபாவளி நல்லபடியாக போயிருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். மறுபடியும் அனைத்து நட்புறவுகளுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவை பார்த்ததற்கு மிக்க மகிழ்ச்சி நட்புறவுகள்.